நாங்க காலு மாதிரி அடிப்போம். சத்த புச்ச பார்த்து மாதிரி அடிப்போம். அன்னைக்கு போல ஒரு ஆனவண்டா உங்களுக்கு தாய் மாமனா நாய் மாமனா இவன் போட்டுக்கிற ஆடை யாருக்கு சொந்தம்? ஏங்க அவர் மேல எந்த தப்பும் இல்லைங்க. யாராவது யாரு உங்க மனைவியா யாரு போனது? உன் தங்கச்சி. அவங்க தான் கட்டி பிடிச்சி முத்தம் உனக்கு சொன்னாங்க. இவன் மேல எந்த தப்புமே கிடையாது. இல்ல இல்ல கேட்டேன். ஆமா இந்த மாதிரி என்ன முத்தம் விடுனாங்க அவங்க தங்கச்சி. ஆமா அப்படி செய்ய சொன்னதே நான் தான். ஆடா கூட்டி கொடுத்த டாபுரு டாபுரு சொல்லிக்கடா. நாங்க இதுமாரி பண்ணிதானே கார் வாங்கி வச்சுக்கிறோம். காட்டி கொடுப்பது கடவுள் சித்தம் அன்று பாரத போர் நடக்க வருவதற்காக இந்த நாட்டை பிடிப்பதற்காக என் தங்கச்சி ஒரு ராஜ்யத்தை நடிக்க வச்சா அதுக்கு போய் சொல்றியே என்ன பார்த்து போட்டு கொடுத்து சொல்றேன். இந்த தொழில் செய்யறதுக்கு எங்கன்னா தும்பசேல தூவ மாட்டின்னு சாவலாம்டா பாய். ஏன் நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ 8 வருஷம் பண்ணி வச்சுக்கிற. 9 வருஷம் அது கூட 9 தானடா. 9 இல்லனா கம்பெனியே கிடையாது போ. 10 வருஷமா பண்ணி வச்சுக்கிறேன். சரி எவ்வளவு வச்சுக்கிற? எவ்வளவு வச்சுக்கிற? எவ்வளவு வச்சுக்கிற? உம்மா வச்சுக்கிற. டேய் டேய் நீ எவ்வளவு வச்சுக்கிற? எவ்வளவு வச்சுக்கிற? மொத்தம் 50 ரூபாய் கேட்டே அப்படிங்க. என்ன திருத்தமா எவ்வளவு வச்சுக்கிற? சம்பாதிக்கிற. சரி எவ்வளவு சம்பளம் உனக்கு? 3000 ரூபாய். எவ்வளவு? 3000. என்னடா எப்பா வெட்டி மூச்சு போறவனுக்கு 3000 ரூபாய். உக்காஜில கிக்கு புக்கு நிக்கிற. என்னது? உக்காந்து கிக்கு புக்கு நம்பிக்கிற. நீ எத்துக்கு வந்துல ஒரு ஜாட்டி எத்துக்குன. ஐயோ ஐயோ அந்த புராணம் போட்டா போதும் பார்வாம்பர் பாட்டு. என்ன பாட்டு? சோராஜி சோரானல்ல கூத்தடிக்கனா. ஏய் பாட்டு. சோர்ந்து காவல் இருக்க. அப்படி இருக்கும்போது 10 வருஷமா சம்பாதிக்கிறேன். ஒரு வருஷத்துக்கு 200 ராத்திரி 3000 ரூபாய் சம்பளம் சொல்றேன். எவ்வளவு பணம் சேர்த்து வச்சுக்கிற நீ? 1 ரூபாய் இல்லைங்க. வாங்கின வீட்டுக்கு போட்டு செலவாயிடுச்சு. சீட்டு கட்டணும் லோன் கட்டணும் போயிடுது. லோன் கட்டிடுறேன். இங்கே போட்டு அக்கௌண்ட்ல. எப்படியா? 1.5 கோடி ரூபாய்க்கு அதிபதி. என்ன சொல்றீங்க? 4 கார் ஓடுது. 4 கார் இன்னும் 2 கார் நாங்க புக் பண்ணிக்கிறோம். பண்ணிக்கிறேன்டா. என்ஜிஓ பண்ணிக்கிறேன்டா. இன்னும் 2 கார் புக் பண்ணிக்கிறேன். அது இல்லாம 2 வேன் வேற ஓடிக்கு கம்பெனிக்கு. அவனை எல்லாம் ஏத்தி கூட்டு வேலை இருக்கு. இன்னைக்கு நேர்மையா சம்பாதிச்சா 1 ரூபாய் கூட கையில் நிக்காது. ஆமா எப்படியா? நேர்மையா சம்பாதிச்சா கோயில போனாதான் நம்ம சம்பாதிக்க முடியும். நீ இந்த தொழிலை விட்டுடு. உனக்கு பொட்டி வைக்கிறதெல்லாம் வேணாம். சரி இனிமே இந்த வேலை உங்களுக்கு வேணாம். அந்த வேலைக்கு வந்தா ட்ரெயின் வாங்கி கொடுத்துருவோம் நாங்க. நான் உன் கூட வந்து பிச்சை எடுக்க நன்றியா? நீ என் கூட வா. நான் கிராக்கி மட்டும் காட்டுறேன். இடிப்பை மட்டும் விடு. ஏன்டா 6 வயிறு 4 வயிறு கஞ்சி குடிச்சுங்கிற அதே இல்லாத நடுத்தரில் வந்து நில்றான்ற. நீ மனுஷனுக்கு மாலை வியாபாரம் பண்ணி தேவையான கைட்டு விடுறா. சண்டை கைட்டா பட்டாரம் வச்சுருவாங்க. நானே எனக்கு பகையானே
வந்துச்சா